திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் 9 அடி உயரம் 2 டன் எடை கொண்ட மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் வெண்கலச் சிலையை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் ஏவாவேலு, ஆரணி எம்பி தரணி வேந்தன், வந்தவாசி MLA அம்பேத்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டத்தில் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் BLOவுக்காக நாள் முழுவதும் காத்திருந்து ஏமாற்றமடைந்தனர். SIR பணிகளுக்கு பின் வெளியான வரைவு வாக்காளர் பட்டியலில் நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்கள் என கூறி ஆயிரக்கணக்கான மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டிருந்தது. இவர்கள் அனைவரும் படிவம் 6 கொடுத்து தங்களது பெயர்களை மீண்டும் சேர்த்துக் கொள்ளலாம் என கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் நிரப்பிய படிவங்களை வழங்க நாள் முழுவதும் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் காத்திருந்தனர். கடைசி வரை BLO வராததால் அவர்கள் ஏமாற்றமடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் பகுதியில் முகாமிட்டிருந்த 50 காட்டு யானைகளை வனத்துறையினர் பட்டாசுகள் வெடித்து கர்நாடக வனப்பகுதிக்கு விரட்டியடித்தனர். கர்நாடக வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய காட்டு யானைகள் விவசாய பயிர்களை சேதப்படுத்தி கிராம மக்களை அச்சுறுத்தி வந்தன. இந்த நிலையில் தேன்கனி கோட்டையில் முகாமிட்டிருந்த காட்டு யானைகளை வனத்துறையினர் விரட்டியதால் பொதுமக்களும் விவசாயிகளும் நிம்மதியடைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அடுத்த சோழமாதேவி பகுதியில் நடைபெற்ற மாநில அளவிலான தற்காப்பு கலைகளுக்கான போட்டிகள் உற்சாகத்துடன் நடைபெற்றது. களரிப்பாயாட்டு அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு சார்பில் நடத்தப்பட்ட இப்போட்டியில் 160க்கும் மேற்பட்டோர் களரி, உருமி, வீசல், சிலம்பம் உள்ளிட்ட தற்காப்பு கலைகளை செய்து காட்டி அசத்தினர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. சேலத்தில் மாநகராட்சிக்கு எதிராக தவேகாவினர் தர்ணாவில் ஈடுபட்டனர். மோகன் குமாரமங்கலம் அரசு மருத்துவமனை வாசலில் தவேகாவினர் கடந்த 120 நாட்களாக விலையில்லா உணவு வழங்கி வந்தனர். இந்நிலையில் விலையில்லா உணவு வழங்குவதற்காக போடப்பட்டிருந்த சிறிய அளவிலான கூடாரத்தை மாநகராட்சியினர் அப்புறப்படுத்த முயன்றனர். இதனால் ஆத்திரமடைந்த தவேகா தொண்டர்கள் அப்பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உதகை அருகே மாயார் என்ற கிராமத்திற்கு செல்லும் சாலையில் பட்டப்பகலில் கரடி ஒன்று சர்வசாதாரணமாக வலம் வந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்த நிலையில் அவ்வழியாக செல்லும் சுற்றுலா பயணிகள் வன விலங்குகளிடமிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் அனாவசியமாக எங்கும் நிற்க வேண்டாம் எனவும் வனத்துறை அறிவுறுத்தியிருக்கிறது. சபரிமலையில் 41 நாட்களில் 332 கோடியே 77 லட்சம் ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாகவும் இது கடந்த ஆண்டை காட்டிலும் 35 கோடியே 71 லட்சம் ரூபாய் அதிகம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் 30,56,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சாமி தரிசனம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடுமுறை எதிரொலியாக திருச்செந்தூர் முருகன் கோயில் கடற்கரையில் வாலிபால் விளையாடி மகிழ்ந்த இளைஞர்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். கடலின் ரம்மியமான காட்சிக்கு மத்தியில் அந்தி சாயும் நேரத்தில் உற்சாகமாக விளையாடிய இளைஞர்களை பக்தர் ஒருவர் எடுத்த வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. போன்களில் மூழ்கி கிடக்கும் இளைஞர்களுக்கு நடுவே ஆர்வமுடன் வாலிபால் விளையாடிய இவர்களை பலரும் பாராட்டினர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் பருவமழையால் உப்பளங்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது வெயில் அடிக்க துவங்கியதால் மீண்டும் உப்பு உற்பத்திக்கான முதல் கட்ட பணிகள் தொடங்கப்பட்டது. பருவமழையால் உப்பு பாத்திகளில் மழைநீர் தேங்கி உப்பு உற்பத்தி முழுமையாக நிறுத்தப்பட்டது. இதனால் தொழிலாளர்கள் ஏராளமானோர் வேலையை இழந்தனர். இந்நிலையில் உப்பு பாத்திகள் சரி செய்யப்பட்டு மீண்டும் உப்பு உற்பத்திக்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. கரூர் மாநகராட்சி உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர்கள் கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பில் 450க்கும் மேல் மதிப்பெண் எடுத்த 4 மாணவர்களை விமானத்தில் சுற்றுலா அழைத்துச் சென்றனர். அதன்படி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சேலம் விமான நிலையத்தில் இருந்து பெங்களூருவுக்கு சுற்றுலா மேற்கொண்டனர்.
2026 புத்தாண்டு பரிசாக தமிழக முதல்வர் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் வின்சென்ட் பால்ராஜ் கோரிக்கை வைத்துள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் 6ஆம் தேதிக்குள் தங்களின் கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் அதற்கான அறிவிப்பை வெளியிடும் வரை ஜனவரி 6ஆம் தேதி முதல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக கூறினார். சென்னை திருவொற்றியூரை அடுத்த சாத்தாங்காடு பகுதியில் அரசு சார்பில் கட்டப்பட்ட வடிகால்வாய் குளத்தில் மாயமான இளைஞர் 2 நாட்களுக்கு பின் சடலமாக மீட்கப்பட்டார். குளத்தில் குளிக்கச் சென்ற ஆட்டோ ஓட்டுநர் சந்தோஷ் என்பவர் மாயமான நிலையில் தீயணைப்புத் துறையினர் மீனவர்கள் உதவியுடன் அவரது உடலை போராடி மீட்டனர். இந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. ஆண்டுக்கு 75 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டும் புதிய விளம்பர திட்டத்தை செயல்படுத்த சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. அம்பத்தூர் எஸ்டேட், ஆவடி, கே நகர், திருவேற்காடு, வடபழனி உள்ளிட்ட இடங்களில் 35 பஸ் நிறுத்தங்கள் மற்றும் விஜயா பார்க், நடேசன் பார்க், கே நகர் சிவன் பார்க் உள்ளிட்ட மொத்தம் 14,000க்கும் மேற்பட்ட இடங்களிலும் ஸ்ட்ரீட் லைட்ஸ் மூலம் விளம்பர பலகைகளை வைப்பதற்கு அனுமதி வழங்கியுள்ளது. ஈரோடு மஞ்சளின் விற்பனை விலை குறைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த காரணத்தால் மாற்று வேளாண் பயிர்களை பயிரிட விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருவதாகவும் கூறியுள்ளனர். இருப்பினும் சில விவசாயிகள் மஞ்சளை சிறிதளவு பயிரிட்டு வருகின்ற நிலையில் ஒரு குவிண்டாலுக்கு 35 முதல் 40,000 வரை நிர்ணயம் செய்ய வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நினைவு நாளை முன்னிட்டு ஹரிஷ் பாபு என்ற ஓவியர் வாழை இலையிலேயே விஜயகாந்த் உருவப்படத்தை உருவாக்கியுள்ளார். இது வைரலாகி வருகிறது. கோவை மாவட்டம் தடாகம் அடுத்த திப்பனூர் பகுதியில் ஒற்றை காட்டு யானை உணவு தேடி ஊருக்குள் புகுந்தது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கொடுத்த தகவலின் பேரில் ஒற்றை காட்டு யானையை விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். ஒற்றை காட்டு யானையை பார்த்ததும் மிரண்டு ஓடும் முதியவரின் சிசிடிவி காட்சியானது வெளியாகியுள்ளது. புதுக்கோட்டை மணல்மேல்குடியில் 3 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அப்துல்லா என்பவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். மீன்பிடி தொழில் செய்து வரும் அப்துல்லா அதே பகுதியைச் சேர்ந்த 3 சிறுமிகள் கடற்கரை பகுதிகளில் விளையாடிய போது பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக அளிக்கப்பட்ட புகாரில் கோட்டைப்பட்டினம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளனர். பறவை காய்ச்சல் எதிரொலியாக தமிழக கேரள எல்லை பகுதியான முந்தலில் தமிழக அரசு சோதனைச் சாவடி அமைத்து கடந்த 12 நாட்களாக தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறது. கால்நடை சுகாதாரத்துறை மற்றும் பொது சுகாதாரத்துறை அலுவலர்கள் சேர்ந்து கேரளாவில் இருந்து வரும் காய்கறி மற்றும் இறைச்சி வாகனங்களை தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றனர். கேரள வாகனங்கள் மீது கிருமிநாசினி தெளிக்கப்பட்டு தமிழகத்திற்குள் அனுமதிக்கப்படுகிறது. திருவாரூர் மாவட்டம் நன்னிமங்கலம் கிராமத்தில் தாய் தந்தையை இழந்து தனியாக வசித்து வரும் 3 பிள்ளைகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் செல்போன் மூலம் ஆறுதல் தெரிவித்தார். அந்த பிள்ளைகளின் தாயாரும் தந்தையும் உடல்நலக்குறைவால் அடுத்தடுத்து உயிரிழந்து விட்டனர். இதையறிந்த முதல்வர் ஸ்டாலின் அமைச்சர் TRB ராஜா மூலமாக அந்த பிள்ளைகளுக்கு ஆறுதல் தெரிவித்து அவர்கள் வசிப்பதற்கு வீட்டுமனை பட்டாவையும் வழங்கினார். திருவண்ணாமலை வேட்டவளம் ராஜந்தாங்கல் கிராமத்தில் அரசு பேருந்தும் காரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் பலியானவர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் 3 லட்சம் நிவாரணம் அறிவித்துள்ளார். பேருந்து மோதிய விபத்தில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த கனகவல்லி, கலைவாணன், பவுனம்மாள் ஆகிய 3 தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார்.